அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கடவுள் வாழ்த்தில் 9 குறள்களை இதுவரைக்கும் பார்த்தோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு இந்த உலகம் ஆதிபகவனிடமிருந்து தான் தொடங்குகிறது அப்படின்னு முதல் குறளில் ஆரம்பித்து 10வது குறள் வரையிலையும் அந்த இறைவனை பற்றி சொல்லி அவரை அடையும் வழியையும் சொன்னதிலிருந்து திருவள்ளுவருக்கு கடவுள் மீது உள்ள நம்பிக்கையையும் நமது வேதங்கள் புராணங்கள் சொல்லும் பரம்பொருளின் தத்துவங்கள்லேயும் படைப்பு தத்துவத்திலையும் உள்ள கருத்தொற்றுமையும் தெள்ள தெளிவாக இருக்குது. எல்லாவற்றுக்கும் தொடக்கமான அந்த இறைவன் தூய அறிவினன், அன்பர்களின் மனமாகிய மலரில் சென்று வீற்றிருப்பவன், விருப்பு வெறுப்பு இல்லாத சமபாவனை உடையவன், நல்வினை தீவினை ஆகிய வினைகள் சேராதவன், வினைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவன், ஒரு வகையாலும் தனக்கு ஒப்புமை இல்லாதவன், அறவாழி அந்தணன், எண்குணத்தான் என்றெல்லாம் அந்த பரம்பொருளை விவரித்த வள்ளுவர் அப்படிப்பட்ட பெருமைகள் வாய்ந்த அந்த இறைவனை வணங்கி அவரது அருமைகளையும் பெருமைகளையும் வாயார பாடி மனதார நினைத்து தலை தாழ்த்தி அவரது திருவடிகளை துதிக்க வேண்டும் என்றார். அதுவே நாம் கற்ற கல்விக்கு பயன். துன்பம் இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் இருள் சேர் இருவினையும் சேராது நெடுநாள் வாழ வேண்டுமெனில் அந்த இறைவனின் திருவடிகளை தொழுதலே வழி என்றார். மேலும் அந்த அறக்கடலாக விளங்கும் கடவுளை தொழுவதால் மட்டுமே இந்த உலக வாழ்வின் மற்ற பொருள் இன்பங்களை பெற முடியும் என்றார். ஏன்னா நமது இந்த உலக வாழ்வும் மிக முக்கியமானது. இந்த உலக வாழ்வில் இந்த ஊனுடம்பை வச்சுட்டு தான் அந்த உத்தமனை அடைய முடியும். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு திருமந்திரம் சொல்கிற மாதிரி மனித பிறவிக்கு மட்டும்தான் மனசு புத்திங்கிறத பயன்படுத்தி அந்த பரமாத்மாவை அடையிற மகத்தான பேர் இருக்குது. உபநிடதங்கள்லேயும் கீதையிலையும் அந்த வினைப்பயன்களால் மீண்டும் மீண்டும் பிறப்பும் இறப்பும் ஒரு சுழற்சியாக வருவது நிறைய சொல்லப்பட்டிருக்கு. கீதையின் 12வது அத்தியாயத்தில் இந்த வினைப்பயன்களால் திரும்ப திரும்ப ஓயாது ஏற்படுற இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சி சம்சார கடல்னு பகவான் சொல்லியிருக்கார். அந்த கடலில் நீந்தி கரை சேர்வதுங்கிறது பிறப்பிறப்பு இல்லாத வீடு பேர் அடைவது தான். அதற்கு ஒரே வழி இடைவிடாது அந்த பகவத் சிந்தனையிலேயே இருக்கிறது தான்னு சொல்கிறார். இதையே தான் வள்ளுவரும் மனித பிறப்பின் தலையாய கடமையாக அல்டிமேட் கோலாக முடிவான இலக்கா அந்த சம்சாரங்கிற பெரிய கடலை நீந்தி கரை சேருவதைத்தான் கடவுள் வாழ்த்தின் 10வது குறளில் சொல்லியிருக்கார். கடவுள் வாழ்த்தில் 10வது குறள், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவன் அடி என்னும் புனையை சேர்ந்தவர் பிறவியாகிய பெரிய கடலை நீந்துவர், அதனை சேராதவர் அதனை நீந்த இயலாது அதனுள் அழுந்துவர் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். பல முறைகள் பிறவி எடுத்து எடுத்து இறக்கின்ற பிறவி சுழல்லேருந்து விடுதலை பெறும் அறிவு இல்லாததால் தான் நமக்குள்ளே அந்த இறைவன் இருக்கிறதே மறந்து இருளில் இருக்கும். எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேனே அப்படின்னு மாணிக்க வாசகர் உருகினார். அந்த இருள் நீங்க பிறப்பருக்கும் பிஞகன் தன் வீர கழல்கள் போற்றின்னு உருக்கமாக பாடினார். அது மாதிரி நாம்ளும் பாடி மனமுருகி வேண்டணும். இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சி வருவதற்கான காரணமே நாம் செய்யும் நல்வினை தீவினைகளால் நமக்கு ஏற்படும் கர்மவினைகள் தான்னு ஏற்கனவே இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு அந்த குறள்லையே பார்த்தோம். ஏதாவது செயல் எப்போவும் நாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். நாம் செய்கிற செயல்கள் நல்வினையாகவோ அல்லது தீவினையாகவோ பலன் பெறுறது. இந்த செயல்களின் பதிவிலிருந்து நாம் விடுபடணும்னா செய்யறது நாம் தான் அப்படிங்கிற செயலுக்கான கர்த்தாவாக நம்மளை நினைக்காம அந்த ஈகோவுக்கு இடம் கொடுக்காம எல்லாம் ஈசன் செயல்னு நினைக்க மனசு பழகணும். கீதையின் 6வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் இந்த சம்சார கடல்லேருந்து விடுபடணும்னா தன்னைத்தானே உயர்த்திக்கணுங்கிறார். அதாவது நமக்கு நாமே நண்பனாக இருந்து நம்மளை நாமே உயர்த்திக்கணும், பகைவனாக இருந்து வீழ்த்திக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். எப்படின்னா நமது மனத்தையும் புலன்களையும் அடக்கி அதை சரியான பாதையில் பொய்தீர் ஒழுக்க நெறியில் செலுத்தினா நமக்கு நாமே நண்பன் தான். அப்படி இருக்கிறச்சே நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆண்டவனும் நமக்கு ஆரியர் தோழனாய் அர்ஜுனனை வழிநடத்தின மாதிரி வழிநடத்துவார்.
அந்த எம்பெருமான் சுந்தரரை வந்து தோழனாக ஆட்கொண்ட மாதிரி நம்மளையும் ஆட்கொள்வார். ஆனால் மனித பிறப்போட பெரிய சேலஞ்ச், அதாவது சவாலே, நாம் நமக்கு நண்பனாக இருக்க போகிறோமா, இல்லைன்னா கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு பக்குவப்படாமல் நமக்கு நாமே பகைவனாக இருக்க போகிறோமாங்கிறது தான். சாந்தோக்கிய உபனிஷதத்தில் பிரம்மலோகம் அபிசம்பவாமின்னு ஒரு மந்திரம் இருக்குது. அதாவது இறை உலகத்தை அடைவேன்னு அதற்கு அர்த்தம். இதுக்கு விளக்க உரை எழுதியிருக்கிற சுவாமி ஆசுதோஷானந்தர் இந்த மந்திர வரியை ஆட்டோ சஜஷனாக தினமும் சங்கல்பமாக சொல்லி அதை அடைய முயற்சிக்கலாம் அப்படிங்கிறார். குடும்ப வாழ்க்கையிலையும் நமது கடமைகளை சரிவர செய்து நல்ல பிள்ளைகளை பெற்று தர்ம நெறியில் வளர்த்து அந்த இறைவன் திருவடிகளிலேயே மனத்தையும் புத்தியையும் வைத்து வாழ்பவன் நிச்சயமாக இறை உலகை அடைவான். அந்த பாரதி பாடியது போல, கண்ணன் திருவடி எண்ணுக மனமே திண்ணம் அழியா வண்ணம் தருமேன்னு மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் அறியாமை என்னும் இருளை நீக்கி ஒளி பொருந்திய பாதையில் பயணம் செய்து சாகா வரம் பெறுவோம். மேலும் பார்ப்போம்.